மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். தாவீது ராஜா சொல்கிறார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நம்ம மேலே நினைவாயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற தேவன். சங்கீதம் 32:8 இவ்விதமாய் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாக்கோபு என்ற ஒரு மனிதரை நம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அவர்களுடைய 11வது மகன் தன் சகோதரரை பார்க்க சென்றான். பார்க்க சென்ற வேளையிலே அவனை குழியில் போட்டுட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து அதை ஆட்டு ரத்தத்தில் தோய்த்து அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அவனை எகிப்துக்கு விற்று போட்டு விட்டார்கள் அவனுடைய சகோதரர். ஆனால் பாருங்க, யாக்கோபுக்கு ஒரே துக்கம். பிரியமான மகனை இழந்ததுனால ரொம்ப கண்ணீரோடு அவர் காணப்பட்டார். ஆனால் நாட்கள், வருடங்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் யோசேப்பு பெரியவனாகி எகிப்து முழுமைக்கும் அதிபதியாகிவிட்டான். அப்போது அவன், என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா, அவரை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு நிறைய விசிதமான பதார்த்தங்கள், 10 கழுதைகள் மேலே தகப்பனுக்கு வழிக்கு தானியம், அப்பம், தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து எங்கள் அப்பாவை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். யாக்கோபுக்கு அவனுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். உடனே அவருக்கு உயிரே வந்துச்சு. அவருடைய கண்ணீரெல்லாம் மறைந்தது. ஒரே சந்தோஷம், ஒரே குதிச்சுட்டு நான் என் மகனை பார்க்க போகிறேன்னு அவர் போகவே இல்லைங்க. ஆதியாகமோ 46:1-3 வரைக்கும் வாசித்தோன்னா பார்க்குறோம், யாக்கோபு பெயர்சபாங்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல தான் கர்த்தர் தனக்கு தரிசனம் கொடுத்தார். அங்கே போய் தேவனுக்கு பலியிட்டாராம். தேவனின் ஆலோசனைக்கு காத்திருந்தார். பாருங்க, அப்போ ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, நீ யோசேப்பின் இடத்துக்கு எகிப்துக்கு போக பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அப்படி சொன்ன உடனே அவர் அதுக்கு பிறகுதான் சந்தோஷமாக மகனிடத்துக்கு போகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டியது மிக மிக முக்கியம். வெளியே நாட்டுக்கு போகணும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துலேருந்து எகிப்து தேசத்துக்கு போகணும்னா அவன் ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான். 2வது பார்க்குறோம், யாத்திராகமும் 33:2-3 வசனங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனை கோபப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், மோசே, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், நான் உன் கூட வரல. ஏன்னா இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எனக்கு கோபம் வந்தால் அவ்வளோ பெரிய அழிச்சிருவேன்னு சொல்லி
ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார். மோசே என்ன செய்தார் தெரியுமா? தேவ சமூகத்திலே போய் விழுந்தார். அதுலேயே 5ஆம் வசனத்தில் வாசித்தோன்னா, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போகுமானால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு செல்லாதிரும். நான் வேண்டாம், நான் இந்த இடத்த விட்டு போகல ஆண்டவரே, நீங்கள் கூட வந்தால் நான் என்ன செய்கிறேன்? போகிறேன். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ நம்ம எங்கே போனாலும் என்ன செய்தாலும் கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அருமையானவர்களே, காலையில் எந்திரிச்ச உடனே முழங்கால் படிக்கிட்டு கேளுங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் என் கூட வரட்டாப்பா, நான் என்னென்ன செய்கிறனோ அதிலெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், என் நினைவை ஆட்கொள்ளுங்க, என் பார்வை ஆட்கொள்ளுங்க, என் வாயில் உம்முடைய வார்த்தை போடுங்க, என் கரங்கள் கால்கள் எல்லாம் நீங்கள் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோன்னா ஆண்டவர் அழகாய் நடத்துவார். வேதத்தில் தாவீது என்ற அரசனை குறித்து வாசிக்கிறோம். அதிகமாய் பாடுபட்டவர். ஆனால் அந்த தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். காரணம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு காரியத்திலும் தாவீது ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பார். பாருங்க, 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, அவங்கள முறியடித்து கேகிலாவின் குடிகளை ரட்சிப்பாயாக. தாவீதின் மனுஷன் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போதே பயப்படுறோம், நாங்கள் பெலிஸ்தருடைய சேனையை எப்படி முறியடிப்போம், எங்களை வாங்கன்னு கூப்பிடுறீங்களேன்னு கேட்குறாங்க. உடனே தாவீது திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். உடனே தான் மனிதரை கூட்டிகிட்டு போய் பெலிஸ்தரை முறியடித்தான். உடனே இந்த கேகிலா பட்டணத்தார் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக, சரி நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்துட்டாங்க. பயம் இல்லாமல் ஒரு அரணான பட்டணத்துக்குள்ளே தாவீதும் அவனுடைய மனுஷரும் தங்கி இருக்கிறாங்க. இதை சவுல் கேள்விப்பட்டார். ஓ, இவன் அரணான பட்டணத்துக்குள்ளே இருக்கிறானே, உடனே இவனை போய் கொன்றலான்னு சொல்லி தாவீது கொன்றலான்னு சொல்லி சவுல் புறப்பட்டார். உடனே தாவீது திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. பாருங்க, 1 சாமுவேல் 23 அதிகாரம் 10-11 வசனம். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். அடுத்த வசனம் பாருங்க, கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். பாருங்க, உடனே அவன் கேகிலா விட்டு காலி பண்ணி போயிட்டான். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் வெற்றியாய் சிறிய ஆசியா முழுவதையும் ஆண்டவருக்கு தனி மனிதனாய் சொந்தமாக்கிய தேவ மனுஷர் இவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 6-7 வாசிக்கும்போது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பித்தினியா நாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆவியானவர் என்ன செய்யலை? போக விடவில்லை. ஆவியானவரால் நடத்தப்பட்ட பவுல் அவனுடைய டீம் மெம்பர்ஸை இங்கே பார்க்குறோம். பாருங்க, அன்றைக்கு ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டதாக இருந்தது. உடனே பவுல் நினச்சாரு, ஓகே, அப்போ ஆண்டவர் நம்மளை மக்கதோனியா தேசத்துக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கதோனியா தேசத்துக்கு போனாங்க. பிலிப்புங்கிற பட்டணத்தில்
போய் செய்தி அறிவித்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தாங்க. அங்கே லீதியாள் என்கிற பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அவள் வீடு ஜெப வீடாய் மாறிற்று. ஆனால் தெருவில் போய் இயேசுவை பிரசங்கிக்கும்போது அங்கே ஒரு அசுத்த ஆவியுள்ள குறி சொல்லுகிற பெண்ணிடத்திருந்த அசுத்த ஆவியை விரட்டினதுனால பவுலும் சீலாவும் பயங்கரமாக அடிக்கப்பட்டு வஸ்திரங்களெல்லாம் கிழிக்கப்பட்டு காயப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். பாருங்கள், நம்மளா இருந்தால் எவ்வளோ துக்கப்பட்டிருப்போம் இல்லை? ஆண்டவரே, தரிசனம் காட்டி நீங்கள் என்ன மக்கதோனியா தேசத்துக்கு போன்னு சொன்னீங்க, இங்கே வந்தேன், இவ்வளோ அடி வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு 2 கால்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலைமையில், கால்களை தான் கட்டியிருந்தாங்களாம், கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் ஜெயிலில் தொங்க விடப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பவுலும் சீலாவும் அழல் அருமையானவர்களே தேவனை துதித்து பாடினார்களாம். ஜெயிலில் இருந்தவங்களாம் அந்த சத்தத்தை கேட்டாங்களாம். நான் நினைக்கிறேன் நல்லா கை தட்டி பாடியிருப்பாங்க. திடீர்னு சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கட்டுகள் எல்லாம் எல்லார் கையில் இருந்த கட்டுகளும் கலண்டு விழுந்தது. சிறைச்சாலை தலைவன் தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தான். எல்லாம் தப்பி ஓடிட்டாங்களோ, எல்லா கதவும் திறந்து கிடக்கேன்னு நினச்சி. ஆனால் பவுல் சொன்னார், பயப்படாதப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அன்னைக்கு நைட்டே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அவன் வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அவங்க காயங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. அடுத்த நாள் காலையில் போய் அவங்கள விடுதலை செய்திருங்கிற செய்தி வந்தது. அருமையானவர்களே, ஆண்டோட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் நடத்துவார். அவர் நடத்தும்போது பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அதுவும் நன்மைக்காக தான் என்ன செய்வார், நடத்துவார். ஆகவே நம்ம கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் திருமண காரியமோ அல்லது படிப்பு காரியமோ வேலை விஷயமோ எதுவானாலும் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தை கேளுங்க. எனக்கு தெரியும், நான் டாக்டர் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி 3 தடவை நீட் எழுதினான். 3 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. 3 தடவை நீட் எழுதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு போய் அடுத்த கோர்ஸில் சேர்ந்து இப்போ பிஜி படிச்சிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆண்டோடைய சித்தத்தை முதல்ல கேட்கணும். ஆண்டவரே, நான் எங்கே போகணும், எதில் போகணும், எனக்கு என்ன செய்யணும்? திருமண காரியத்தில் கூட ஆண்டோடைய ஆலோசனை கேட்காம தன்னுடைய மாம்ச இச்சையின்படி தன்னுடைய கண்களுக்கு பிரியமானதை தேர்ந்தெடுத்து போய் சீரழிஞ்சவங்க நிறைய பேர். நான் லவ் பண்ணிட்டேன், இவ்வளோ தான் கட்டுவேன், கொஞ்ச நாளில் வாழ்க்கை அப்படியே நரகமாக மாறிடும். ஒரு சகோதரி கஷ்டப்பட்டு நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரி, ஆனால் தான் விரும்பின ஒரு சகோதரனை கைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் உள்ள எதிர்ப்பையும் சமாளித்து அவங்க திருமணம் பண்ணினாங்க. ஆனால் திருமணம் பண்ண பிறகு தான் அந்த மனுஷன் ஒரு சேடிஸ்ட்டுன்னு தெரிஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஷூ கால்லே அவங்கள போட்டு அப்படியே மிதித்து நைப்பானா. பயங்கரமான உபத்திரம், பாடுகள், கடைசி கேன்சர் வந்து பரிதாபமாக மறிச்சு போனாங்க. அருமையானவர்களே, நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகள். யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 48:17 விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு டெசிஷன் எடுக்க வேணும்னா உடனே ஃபாஸ்டிங் போட்டுருவோம். குடும்பமாக நாங்கள் உட்காந்து ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரே, இந்த காரியம் எங்களுக்கு நல்லதா, இதை செய்யலாமா, இதை செய்ய வேண்டாமா அப்படி கேட்கும்போது கர்த்தர் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, அவருக்கு சித்தம் இல்லைன்னா அவரே தடுத்து போட்டுருவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆலோசனை கர்த்தராகிய உம்மிடத்தில் ஆண்டவரே ஆலோசனை கேட்கட்டு. ஆண்டவரே அப்பா, உம்மிடத்தில் ஆலோசனை கேட்காம தவறான முடிவை எடுத்து ஆண்டவரே அவர்கள் போன காரியங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே அப்பா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும்
இப்போதும் நீங்கள் ஆலோசனை சொல்ல வல்லவராய் இருக்கிறீரப்பா. அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, எல்லா காரியத்துக்கும் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு கேட்டு செய்ய கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எங்கள் முகவரி மெய்ப்பனின் குரல் 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.